ஓம் ஷடான்னம் குங்குமரத்னவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சுனம் சுவசைன்யநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்தியே. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள், சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தென்காசி மாவட்டம் இலஞ்சி குமரன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள். இன்று இரவு 7:58 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று காலை 8:36 வரை ஆயிலி நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். எதிர்பாராத சில செலவுகள் வந்து சேரும். சில பேருக்கு சில விரயங்கள் வரும். சுப விரயமாக மாற்றிக்குங்க. பட்ஜெட்டுக்கு மீறி காஸ்ட்லியான பொருளை வாங்காதீங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக கூட இருக்கலாம். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு அமையும். ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய பரம்பரை மூதாதையர் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். குறிப்பாக மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், மெரைன் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்கள், டாஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆண்களை பொறுத்தவரையில் நட்புகள் அல்லது நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும், மன அமைதியை தரும். வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் தோணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நாள். பெரியவர்கள் முதியோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விஷயம் நல்லபடியாக நடக்கும், காதல் நிற்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு, குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள், அதே மாதிரி மீடியாவில் பணிபுரிப்பவர்கள், ஆங்கர், டிஜே, ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடர், மீடியா ப்ரொடக்ஷனில் இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லா சில செலவுகள் வந்து சேரும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆல்வேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், டாட்டூ சம்பந்தமான வேலை செய்பவர்கள், நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். செய்யாத தப்புக்கு சில பேர் வந்து மாட்டிப்பீங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. காதல் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
கடகராசி என்பர்களே, சிறப்பான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாள். அக்கவுண்ட் சம்பந்தமான கோர்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, கஷ்டம் தீர்க்கும் வழிபாடு. பைரவருக்கு நெய் தீபம் வைத்துங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க. எந்த விஷயத்தில் ஃபாஸ்ட்டாக போகணுமோ அதில் ஃபாஸ்ட்டாக போகணும், எதில் ஸ்லோவாக போகணுமோ ஸ்லோவாக போகணும். டிரைவ் பண்ணும்போது அப்படி தான். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சில பேருக்கு அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர், அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃபுட்வேர், காலணி சம்பந்தமான பிஸ்னஸ், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களால் சில பேருக்கு சில செலவுகள் வந்து சேரும். திருமணத்தடை சிலர் பேருக்கு அகலும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் ஸ்ட்ராட்டஜி அப்பப்போ மாற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், இல்லை கோலை அச்சீவ் பண்ண முடியும். மாணவர்களை பொறுத்தவரையிலே லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டோம், நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடும். பாருங்கள் உங்கள் சுயஜாதகம், தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குங்கிறது. புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நீங்களும் உங்கள் கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வியாபாரிகளை பொறுத்தவரையில் சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சின்ன விஷயமா கூட இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பர்மனன்ட் சொல்யூஷனாக இல்லைனாலும் டெம்பரரியாவது அந்த பிரச்சனை தீரும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையர் உடன் மோதல் வேண்டாம். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் பெருசாகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் டெலிகாம், கேபிஓ, பிபிஓ, கால் சென்டர் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, உயர்வான நாள். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி குறையும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், டர்ஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதே மாதிரி செஃப்பாக, குக்காக, ரெஸ்டாரண்ட், பார் மேனேஜராக, அட்டெண்டராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட், வில்லா, இந்த மாதிரி முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அவங்க இப்போ என்னை பற்றி இப்படி சொன்னாங்க, இவங்க என்னை பற்றி சொன்னாங்க, அதெல்லாம் பற்றி ரொம்ப அலட்டிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் எல்லா பற்றியும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஏதாவது திங்ஸ் இல்லை பொருள், ஏதாவது ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்பீங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எத்தனை நாளைக்கு தான் வாடகை வண்டி ஓட்டுறது, சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான முயற்சியில் ஈடுபடலாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. வீட்டில் சில தேவையில்லாத செலவுகள்லாம் கூடும், விரைய செலவுகள் கொஞ்சம் கூடும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அது மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் எது பண்ணணுமோ அதை உடனே பண்ணிடணும். பெண்டிங்கே வச்சுக்க கூடாது. அது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஈவன் லைஃப்பில் கூட. ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க உங்களுக்காக சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அது வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம்தான், முக்கியமான விஷயம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க, அவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலான முருகன் நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக வேலையில் இருக்க வேண்டிய நாள். சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கலீக்ஸ்ட கவனமாக இருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்திலும் கவனம் தேவை. ஃபோனில் பேசும்பொழுது கவனம் தேவை. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பிலே கவனம் தேவை. உங்களுக்கு அதுதான் இப்போ ப்ரையாரிட்டி. டைவர்ஷன் வேண்டாம். என்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, பணம் சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் தேவை. பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புது முயற்சியில் கவனம் தேவை. வெசல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பைக் மெக்கானிக், ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள், செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு கேஃபே போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, இல்லை ஒரு அவுட்டிங் போகிறது, கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுருப்பீங்க. விரயங்களை எப்போவுமே சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. செலவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம், அதை சுபமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் இருந்த சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், புகழ் பெருமை கிடைக்கும். சில பேருக்கு அவார்ட்ஸ், விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, காரியத்தடையை நீக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. நன்றி, வணக்கம்.